ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் நெக் டிசைன் 32 தான் பார்க்க போகிறோம். இது கிளைண்ட்டோட ப்ரைடல் ப்ளவுஸ். ஆக்சுவலாக எனக்கு டைம் இல்லை, பட் அவங்க கேட்டதுனால நம்ம பண்ணி கொடுத்த ப்ளவுஸ் தான் இது. அண்ட் இதுதான் அவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் பிக்சர். ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கட்டனா பீட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹேண்டுக்குமே சேம் அதே கட்டனா பீட் தான், பட் கொஞ்சமாக சீக்வன்ஸ் ஒர்க் வர மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் நெக் இந்த மாடலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி பண்ணியிருந்தோம். பட் இதில் பார்க்கும்போது கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா பிக்சரில் வந்து அவங்க கட்டனா பீடில் மீடியம் சைஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட மைக்ரோ பீட் தான் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணியிருந்தோம். பேக் நெக்கு 2 ஃபேப்ரிக்கில் பண்ணி அதுக்கப்புறம் அதை சேர்த்து அட்டாச் பண்ணி தான் இந்த ப்ரைடல் ப்ளவுஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். பேக் நெக்கில் கீழே வர பாட்டமுக்குமே அவங்க டிசைன் கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் அப்படி இல்லைனா இந்த டிசைன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியே பண்ணிட்டோம். பட் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம ஹெவி ஒர்க் கொடுத்துருக்கிறதுனால கீழே கொஞ்சமாக மினிமலாக ஒர்க் கொடுத்தாலே அந்த ப்ளவுஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே அழகாக இருந்தது. பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க எந்த பீடுமே ஃபேட் ஆகவே செய்யாது. முக்கியமாக மைக்ரோ கட்டனா பீடு வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு ஒரு ஷைனிங் லுக்கும் கொடுக்கும், ஃபேடும் ஆகாது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த டிசைன். அண்ட் நெக்ஸ்ட் ஹேண்டோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைன் கூட சேஞ்ச் ஆகிருக்காது. அவ்வளோ அழகாக ட்ரா பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் அண்ட் ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசைனாகவும் இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு ஹேண்டோட டிசைனும் பேக் பேட்டர்னும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ரைடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டனா பீட் யூஸ் பண்ணி பாருங்கள். அதை கட் பீடுன்னு சொல்லுவாங்க அண்ட் கட்டனா பீட் கூட சொல்லுவாங்க. அதில் மேட் ஃபினிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த டிசைனை நானே என்னோடய ப்ளவுஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எங்களுக்கு டைம் வந்து வெறும் 3 டேஸ் தான். 3 டேஸ் கூட கிடையாது, 2.5 டேஸ் தான். பட் மேரேஜ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூங்காமல் இருந்து தான் இந்த ப்ளவுஸை ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். டைம் சுத்தமாக கிடையாது, பட் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தோம். ஒரு லீஃப் கூட எந்த இடத்துலையும் மாறி இருக்காது. அந்தளவுக்கு இதோட ஃபினிஷிங் லுக் கொடுத்துருந்தோம். கிளைண்ட்டுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களோட ரிவ்யூ பார்த்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட இதை பற்றி என்கொயரி பண்ணியிருந்தாங்க, யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருந்தது. உங்களுக்கும் ப்ரைடல் ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் drapelegant7 அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சூப்பராகவே பண்ணி கொடுத்துடலாம். இந்த ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை. ஸோ நான் ஒழுங்காக வீடியோஸ் கூட எடுக்கலை. அதனால தான் நான் கொடுத்த கிளிப்ஸே திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது கிளைண்ட்டோட ஹாப்பி ரிவ்யூ. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு எவ்வளோக்குள்ள சூட்டபுளாக இந்த ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ரெட் சாரீ வித் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அவங்களுக்கு. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.